வீரா சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீரா அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அம்மா நான் வந்து ஆட்டோ ஓட்டுற விஷயத்த நீ யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், கண்மணிக்கெலாம் தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரிம்மா நான் யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக கண்மணி அங்கே வராங்க. என்ன சொல்லலை, என்ன விஷயம், நீங்கள் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க, ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல உடனே கையில் இருக்கிற பணத்தை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பணம் இது, ஏது இவ்வளோ பணம் உங்களுக்கு அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை கண்மணி, வீரா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயும் வந்து கம்மி வட்டிக்கு வந்து கடன் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு கண்மணி, ஏன் வீரா நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கல்யாணம் பொண்ணு, நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்போது வீரா வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட இதுலேருந்து ஒரு 50,000 பணத்தை எடுத்துகிட்டு போய் செல்வி அக்கா கிட்டே நாம் நகை அடகு வச்சுருக்கோம்ல, அந்த நகையை வந்து மீட்டுட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அவங்க அம்மாவும் வந்து அதுலேருந்து ஒரு 50,000 எடுத்துக்கிட்டு நேராக அந்த செல்வி அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு பணத்தை கொடுத்துட்டு, நான் உங்ககிட்ட அடகு வச்சுருக்கேன், அந்த செயினை எடுத்துகிட்டு வா, அந்த நகையை தான் நான் வந்து கண்மணிக்கு போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. என்ன நான் சொல்லிகிட்டே இருக்கேன், போயிட்டு நகையை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல, அக்கா நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, தொழிலில் கொஞ்சம் நஷ்டமாயிடுச்சு, அதனால் ரொம்ப நாளாக வந்து மீட்டாத நகையெல்லாம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டோங்க்கா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா ஷாக் ஆகுறாங்க. என்னது வித்துட்டியா, அது எப்படி நீ என்ன கேட்காம எப்படி நீ விற்ப அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. எங்களெல்லாம் கேட்காம வந்து இனி எப்படி விற்க முடியும் சொல்லு, முதல்ல எதுக்காக நாங்கள் அடகு வைக்கிறோம், பணத்தை கொடுத்தா நீங்கள் ஒழுங்காக திருப்பி கொடுக்கணும், இந்த மாதிரி சொல்கிறேன், எனக்கு தெரியாது, என்னோட நகை எனக்கு வந்தாகணும், அதை தான் நான் கண்மணிக்கு போடணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க அக்கா கொஞ்சம் சத்தம் போடாதீங்கக்கா, அமைதியாக இருங்க, நான் சொல்கிறது கேளுங்க, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அப்படின்னு சொல்ல, இந்த பாரு எனக்கு நகை வேணும், இல்லை நான் கத்தி கூப்பாடு போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுடுவேன் நான், அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து உங்ககிட்ட வந்து சண்டை போடுவாங்க, தெரிஞ்சுக்கோ, ஒழுங்காக உண்மையை வந்து சொல்லு, என் நகை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க வந்துட்டு அக்கா உண்மையாக என்கிட்ட இல்லைக்கா, நான் கொண்டு போய் விற்றுட்டேன், இப்போ இந்நேரத்துக்கு அந்த நகையை வந்து உருக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப கோவப்படுறாங்க. ஒரு நிமிஷம் இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வின்றவங்க வந்து உள்ளே போயிட்டு கவரிங் செயினை, அதே மாதிரி இருக்கிற ஒரு கவரிங் செயினை வந்து எடுத்துகிட்டு வந்து இவங்ககிட்ட வந்து கொடுக்குறாங்க. இப்போதைக்கு இதை வச்சு வந்து சமாளிங்கக்கா, அதுக்கப்புறம் நான் எப்படியாவது அந்த அதே மாதிரி ஒரு நகையை வந்து ஆர்டர் பண்ணி உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசுகிற நீ, அதெல்லாம் வந்து போட முடியாது, நீ எனக்கு என்னோட நகை வேணும், நீ யார்கிட்ட விற்றியோ அவங்கக்கிட்ட போய் வாங்கிட்டு வா அப்படின்லாம் சொல்ல, அதெல்லாம் முடியாதுக்கா, நான் தான் சொல்கிறேன்ல, கண்டிப்பாக எப்படியாவது வந்து நான் அதே மாதிரி ஒரு நகையை வந்து ஆர்டர் பண்ணி உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேங்க்கா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத வேற ஒருத்தவங்க வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. என்னது கவரிங்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து வீராவோட அம்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி இப்போதைக்கு எடுத்துகிட்டு போகிறேன் நான், ஆனால் நீ வந்து ஒழுங்காக கல்யாணத்துக்குள்ளே அந்த நகையை வந்து வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்தவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நேராக போயிட்டு வள்ளிக்கிட்ட இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. வள்ளி அந்த விஷயத்தை ஓஹோ கதை அப்படி போகுதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தண்டபாணி வந்துட்டு கடைக்கு வருவாங்க. நேராக வந்து என் பொண்ணுக்கு கல்யாண புடவை எடுக்கணுமா, இருக்கிறதுலே காஸ்ட்லியான புடவையை எடுத்து போடுமா அப்படின்னு சொல்ல, அவங்களும் சாரீ வந்து எடுத்து போட்டுட்ருக்காங்க. ஒவ்வொரு சாரியாக எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு சாரீ எடுத்து பார்த்துட்டு, இந்த சாரீ ரொம்ப நல்லாயிருக்கும் என் பொண்ணுக்கு அப்படின்னு கூட வந்தவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க. இந்த புடவை நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேட்டுட்டு, சரி நாம் மாப்பிள்ளைக்கிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு ராகவனை கூப்பிட்டு, மாப்பிள்ளை இந்த புடவை என் பொண்ணுக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேட்ட உடனே பக்கத்தில் ராமச்சந்திரன் இருப்பார். அவர் வந்து கோவப்படுறாரு. இங்கே பாரு, கடைக்கு வந்தியா, புடவை எடுத்தியா, அதோட போய்கிட்டே இரு, எதுக்காக நீ அவங்ககிட்டலாம் கேட்குற அப்படின்னு சொல்ல, பின்ன மாப்பிள்ளை யாரோ அவங்ககிட்ட தானே கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருக்கும் மாற்றி மாற்றி ஆர்குமெண்ட் வருது. இங்கே பாரு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்ல, அப்போ தண்டபாணி வீராவோட குடும்பத்தை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. நீ ராகவனுக்கு கட்டி வைக்க போறியே, அந்த பொண்ணை பற்றி ஊரில் என்னென்னலாம் பேசுகிறாங்கன்னு தெரியுமா, போயும் இப்படி ஒரு பொண்ணை வந்து உன் பிள்ளைக்கு கட்டி வைக்க போறியே, நீ எல்லாம் ஒரு அப்பாவா அப்படின்னு பேசின உடனே ராமச்சந்திரனுக்கு கோவம் வருது. உடனே தண்டபாணியோட சட்டையை பிடிச்சி கத்துறாரு. உடனே மாறன்லாம் அங்கே ஓடி வந்து தண்டபாணி வந்து அடிக்கிறதுக்காக வராங்க. அப்படியே மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் வந்துட்டு, இங்கே பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, கண்மணி தான் எங்கள் வீட்டோட மருமக, அதை மாற்றவே முடியாது, ராகவன் கண்மணி கழுத்தில் தான் தாலி கட்டுவான், ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே அதையும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு தண்டபாணி அங்கேருந்து போகிறாங்க. வீரா இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ராமச்சந்திரன் வீரா கிட்ட போயிட்டு, அம்மா அவன் கிடக்குறான், ஊரில் யார் என்ன சொன்னாலும் சரி, கண்மணி தான் எங்கள் வீட்டோட மருமக, அதில் எந்த மாற்றமும் கிடையாது, நீ எது நினச்சும் கவலைப்படாத, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இன்னொரு பக்கம் வீட்டில் வந்து கல்யாண வேலை நடந்துட்டுருக்கு. மாறன் எல்லாத்தையும் இழுத்து போட்டு வேலை செஞ்சிட்ருப்பாரு. அதை பார்த்து மாறன் அவங்க அண்ணன் கல்யாணத்துக்கு என்னமா வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்தி ஒரு பக்கம் ஃபோனை பார்த்துட்டு நோண்டிட்டு இருப்பாங்க. அப்போ மாறன் கார்த்திகிட்ட போயிட்டு, என்ன நீ கல்யாண வேலை அவ்வளோ இருக்குது, வேலை செய்யறதை விட்டுட்டு உட்காந்து ஃபோனை பார்த்துட்ருக்க எந்த நேரமும் அப்படின்னு கேட்க, இப்போ கார்த்திக் அதான் எல்லாத்துக்கும் ஆள் வச்சுருக்கோம்ல, சும்மா என்ன வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு மூஞ்சி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மாறன் சுற்றி சுற்றி வேலை செய்யறதை பார்த்துட்டு ராமச்சந்திரன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. மாறன் ரொம்ப பரபரப்பாக வேலை செய்யும் போது தெரியாமல் அவங்க அப்பா வந்து இடிச்சிருவாங்க. இடித்த உடனே ராமச்சந்திரன் மாறன் கிட்ட, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே நம்ம அப்பா நம்மக்கிட்ட பேச போகிறாரு அப்படின்னு மாறன் ரொம்ப சந்தோஷமாக வந்து ரூமுக்கு போகிறாங்க. தனியாக கூப்பிட்டு ராமச்சந்திரன் மாறன் கிட்ட வந்து, சூரத் வரைக்கும் போகணும், நானும் ராகவனும் போகிற மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் திடீர்னு என்னென்னவோ நடந்துடுச்சு, அதனால் இப்போ எங்களால் போக முடியாது அப்படின்னு சொன்ன உடனே மாறன் வந்துட்டு, சரிப்பா அதான் மேனேஜரை அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, மேனேஜர்லாம் வேண்டாம், நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தர் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மாறன் வந்துட்டு, எப்படிப்பா நம்ம எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்ல, அதான் எங்களால் போக முடியாது, நீ போயிட்டு வந்துடு அப்படின்னு சொன்ன உடனே மாறன் முகமே மாறிடுது. என்னப்பா என்ன போக சொல்கிறீங்க, ராகவன் கல்யாணம் முடிஞ்சதும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீ தான் போகணும், நான் எதுக்காக சொல்கிறேன்னு உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்க மாறன் அமைதியாக நிற்கிறாங்க. இங்கே பாரு, அந்த வீட்டில் 2 உயிர் போயிருக்கு, உன்னால் போயிருக்கு, நீ இப்போ இந்த கல்யாணத்தில் இங்கே எங்கேயும் நடந்துட்டு இருந்தா அவங்க உன்னை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் தான் வரும், சங்கடமாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன், நீ இந்த கல்யாணத்தில் இருக்கக்கூடாது, முதல்ல கிளம்பு சூரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. மாறன் உடனே அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.